So hello guys. So once again, welcome back to our YouTube channel. So இந்த match நம்ம இந்த வீடியோல நம்ம எந்த மேட்ச் பத்தி ப்ரிவ்யூ பண்ண போறோம் அப்படின்னா it's going to be match number 41. The World Cup winning captain for Australia taking on Sarpan Chap is going to be Shreyas Iyer taking on Pat Cummins. And it's going to be wonderful match. எல்லாருக்குமே வந்துட்டு இது வந்து ஒரு ட்ரீட்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மேட்ச். அதுவும் நடக்கிறது வந்து ராஜீவ் காந்தி ஸ்டேடியம்ல. ஸோ சொல்லவே வேணாம், கண்டிப்பா வந்துட்டு ரன் மழையா இருக்கும், எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ இந்த சைட்ல இருக்கிற பேட்ஸ்மேன்ஸும் சரி, அந்த சைட்ல இருக்கிற பேட்ஸ்மேன்ஸும் சரி, தே கோயிங் டு டூ எபிக் பேட்டில் ஆன் திஸ் பிட்ச். ஸோ நம்ம இந்த மேட்சோட ப்ரிவ்யூ அண்ட் ஆல்சோ அனாலிசிஸ், யார் யார் எப்படி அடிக்க போறாங்க, லைக் அண்ட் ஆல்சோ எவ்வளோ அடிச்சா இந்த மேட்ச் ஜெயிக்கலாம், ஸோ அதை பத்தி நம்ம இந்த வீடியோல பார்ப்போம். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு திஸ் வீடியோ. ஸோ ஆக்சுவலா இந்த மேட்ச் பத்தி ரித்து, உன்னோட இனிஷியல் தாட்ஸ் என்ன நினைக்கிற? இந்த மேட்ச் பத்தி யார் ஜெயிப்பா அதை நம்ம அப்புறம் பேசுவோம். ஸோ எப்படி இந்த மேட்ச் போவோம்னு நினைக்கிற? இப்ப பாத்தீங்கன்னா வந்து ஹைதராபாத்தும் வந்து 5 மேட்ச் ஜெயிச்சுட்டு ஒரு லாஸ்ல இருந்து வராங்க. பஞ்சாப் வந்து மேட்சே தோகல, 7 மேட்சே தோகாம 2 லாஸ் ஆயிட்டு ஒரு லாஸ்ல இருந்து வராங்க. ஸோ 2 பேருக்குமே வந்து ஒரு மஸ்ட் வின் கேமா தான் இது இருக்கும். அதுவும் வந்து ஹைதராபாத்துக்கு ரொம்ப மஸ்ட் வின் கேமா இருக்கும். ஏன்னா இப்ப வந்து கீழே இருக்க டீம் எல்லாம் ரொம்ப பீக் பண்ணிட்டே வராங்க, கரெக்டா ஜெயிச்சுட்டு. ஆனா ஐபிஎல் ஸ்பீக்கிங் ரைட் டைம் சொல்லிதான் ஆகணும். அதனால ரொம்ப இன்டென்சிவான ஒரு மேட்சா இருக்கும்னு நான் பாக்குறேன். இது எப்படி இன்டென்சிட்டிக்கு பஞ்சமே இருக்காது இந்த மேட்ச்ல நான் பொறுத்த வரைக்கும். யா ஸோ ஆக்சுவலா வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் பிட்ச் ரிப்போர்ட் பத்தி வருவோம். ஸோ ஆக்சுவலா ராஜீவ் காந்தி ஸ்டேடியம், ஸோ எவ்வளவு அடிச்சா லைக் பேட்டிங் டீம் லைக் எவ்வளவு அடிச்சா போதும்னு நினைக்கிற பேட்டிங் ஆடுற டீம்? 215 அடிச்சே ஆகணும். ஓகே, வின் பண்ணணும் தான். 205 ஆவரேஜ் வின்னிங் ஸ்கோர். எக்ஸ்ட்ரா 10 ரன் வச்சு நம்ம பாத்தீங்கன்னா 215 அடிச்சா டிஃபெண்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு. 205 பிளஸ் கன்ஃபார்ம் வந்தே ஆகணும் என்னை பொறுத்த வரைக்கும். என்னதான் பிச் வந்து கொஞ்சம் ஸ்லோவரா இருந்தாலும் சரி, இதுவா இருந்தாலும் சரி, நீங்க வந்து ஸ்லோவரா இருந்தா கூட ஆன் த ரைஸ் அடிக்க முடியும். சைட் பவுண்டரிஸ் கொஞ்சம் பெருசு, ஸ்பின்னர்ஸ் ஹெல்ப்புக்கு வராங்களான்னு பாக்கணும். இந்த மாதிரி வந்து அவங்க பிச்சு எப்படி கொடுக்க போறாங்கன்னு தெரியல. ஸ்லோவர் பிச்சு கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கே அவங்க செஞ்சுக்கிற சதின்னு தான் நான் சொல்லுவேன் ஹைதராபாத்தை பொறுத்த வரைக்கும். ஏன்னா வந்து பஞ்சாப் வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஸ்லோவர் பிட்ச்லயும் அவங்க பேட்டிங் லைனப் வந்து அழகா ஆடுவாங்க, பியூட்டிஃபுல்லா ஆடுவாங்க. ஒரே ஒரு பிட்ச் என்னன்னா அவங்க போன வருஷம் கஷ்டப்பட்டாங்க பாத்தீங்களா, இந்த பவுன்சி ட்ராக், கொஞ்சம் பால் ஸ்விங் ஆகிற ட்ராக், அந்த பிட்ச்ல மட்டும் தான் அவங்களுக்கு கஷ்டப்படுவாங்க. இப்ப ஸ்லோவர் பிட்ச் கொடுப்பாங்க இல்லையான்னு தெரியல, நம்ம வெயிட் பண்ணி தான் பாக்கணும். ஸோ ஆக்சுவலா வந்துட்டு ஹைதராபாத் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு அந்த தார் ரோட் தான் தருவாங்கன்னு எனக்கும் ஃபீல் ஆகுது. ஏன்னா அவனுங்க லைக் பாத்தீங்கன்னா எஸ்ஆர்எச் வந்துட்டு என்னதான் வந்துட்டு அவங்க பேட்டிங் லைனப் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருந்தாலுமே பவுலிங் வந்துட்டு லைக் ஓகே தான். பட் ஸ்டில் அவங்க வந்துட்டு பஞ்சாப் பேட்டிங்கை நிறுத்தக்கூடிய அளவுக்கு பவுலிங் லைனப் இருக்கான்றது நம்ம டவுட்டு தான். ஸோ அதை நம்ம பொறுத்துன்னு தான் பார்ப்போம். ஸோ ஆக்சுவலா வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம லைக் பிளேயிங் லெவன் பத்தி வருவோம். ஆக்சுவலா பிளேயிங் லெவன்ல வந்துட்டு என்னென்ன சேஞ்சஸ்லாம் நடக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ற? லைக் பஞ்சாபா இருக்கட்டும் இல்ல எஸ்ஆர்எச்சா இருக்கட்டும். நம்ம ஃபர்ஸ்ட் பஞ்சாப் போயிடலாம். ஸோ பஞ்சாப்ல வந்துட்டு என்னென்ன சேஞ்சஸ்லாம் பண்ணணும்னு நினைக்கிற? லைக் இல்லனா ஓகே லைக் இதே ஸ்குவாட் வச்சே போலாம்னு நினைக்கிறியா? நான் என்னோட பிளேயிங் லெவன் சொல்லிடுறேன் அவங்க எப்படி போவாங்கன்னு. பாருங்க, பிரப்சிமரன் சிங், பிரியான்ஸ் ஆர்யா, கூப்பர் கான்லி. நம்பர் 4 ஸ்ரேயாஸ் ஐயர். நம்பர் 5 சூர்யான் ஷெக்டே. நம்பர் 6 சசாங் சிங். நம்பர் 7 மார்க்கஸ் டானிஸ். நம்பர் 8 மார்க்கோ யான்சன். ஹர்ஷதீப் சிங், வைசாக் விஜயகுமார், யுசேந்திர சஹல். இம்பாக்ட் சப் வந்து ஹர்ப்ரீத் பிரார் கொண்டு வருவாங்களான்னு பாக்கணும். ஓகேவா, சேவியர் பாட்லட் ஆடுவாங்க. ஓகேவா, மேபி சேவியர் பாட்லட்டுக்கு பதிலா பென் வாசேஸ் ஆட முடியுமா, கொண்டு வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கணும். பென் வாசேஸ் இந்த விக்கெட்ல வந்து கொஞ்சம் ஸ்லோவரா இருக்கும். இந்த நக்கிள் பால்லாம் சூப்பரா போடுவாரு, நடக்கு எடுக்கவே முடியாது, பியூட்டிஃபுல்லா பிக் பண்ண முடியும். எப்படி இங்கீடியோட ஸ்லோவர் பால் எவ்வளவு டிசப்டிவா இருக்கோ, வாசியஸ் போற அந்த நக்கிள் பால் ரொம்ப இதுவா இருக்கும். பார்க்கலாம் வெயிட் பண்ணி என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி வந்து இன்னொன்னு சொல்லிடுறேன், சசாங் சிங் வந்து கேட்ச் விட்டாரு டிராப் பண்ணிட்டாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அவருக்கு ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரி இருந்தது. நேத்து கூட அதை பத்தி கேட்டாங்க ஹேடிங் கிட்ட, இஸ் ஃபிட் டு பிளே அப்படின்னு தான் சொல்றாரு. அவர் 15 இருந்தானா நேல் வதேரா சுத்தமா வந்து அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருக்காரு. சூர்யான் சக்தி வந்து ஒரு மேட்ச் வின்னிங் நாக் ஆக்சுவலி கொடுத்தாரு போன மேட்ச். ஸோ வந்து நேகல் வதேரா பிளேஸ்ல சசாங் சிங் அப்படியே ஃபிட்டின் ஆவார்னு நினைக்கிறேன்.
ஓகே. பட் ஆனா இந்த நேல் வதிரா வந்துட்டு லைக் போன சீசன் நல்லா தானே ஆடிருக்காரு. ஸோ ஆக்சுவலா அவர் எடுப்பார்னு நினைக்கிறேன் அந்த மேட்ச் விட்டு. எனக்கு என்னமோ இல்ல அது இப்ப இந்த பண்ணுவாங்களான்னு தெரியல. பியூட்டிஃபுல்லான கேள்வி நீங்க கேட்டது. இப்ப என்னன்னா சூர்யான் செக்டே வந்து உங்க டீம் ஃபுல்லாவே ஸ்ட்ரகிள் ஆகும்போது வந்து ஒரு மேட்ச் வின்னிங் நாக் ஆடி கொடுத்திருக்காரு. ம். நேகல் வதேரா வந்து சீசன் ஃபுல்லாவே வந்து அவுட் ஆஃப் ஃபார்ம்ல தான் இருக்காரு. பஞ்சாபுக்கும் டொமஸ்டிக்ல வந்து ஆக்சுவலா பெருசா பெர்ஃபார்ம் பண்ணல. அப்படின்னு ம். இருக்கும்போது சஷாங்க் சிங் வந்து உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆடி ஆகணும். நீங்க சஷாங்க் சிங் நேகல் வதேரா 2 பேரும் ஒருத்தர் தான் ஆட முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்வியஸா சஷாங்க் சிங் தான் ஆடுவாங்க. அதுவும் எப்படி சொல்றது, ஸ்ரேயஸ் ஐயர் வந்து ஒரு கோ டு விக்கெட் டேக்கர் போலரா வேற யூஸ் பண்றாரு. நீ போடுப்பா தம்பி நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு கொடுத்தாருன்னா விக்கெட் எடுத்து தராரு. போன மேட்சும் வந்து அவர் தான் அந்த பிரேக் த்ரூ எடுத்து கொடுத்தாரு. சஷாங்க் சிங் ஃபிட்னா கன்ஃபார்ம் அவர் தான் ஆடுவாரு. அப்படி இல்ல நேகல் வதேரா மேல இன்னும் கான்பிடன்ஸ் இருக்குன்னா அப்ப வந்து உங்களுக்கு சூர்யான் செக்டே டிராப் பண்ணி தான் நேகல் வதேரா ஆகணும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதான். பட் ஆனா அது நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம். ஏன்னா வந்துட்டு சஷாங்க் சிங் வந்துட்டு இன்னும் அந்த இன்ஜுரி விட்டு இன்னும் கன்சர்ன் இருந்துச்சு அப்படின்னா மேபி தே வில் பிளே வித் த சேம் ஸ்குவாட். அண்ட் ஆல்சோ எனக்கு என்னமோ அவங்க பார்லெட் தான் போவாங்கன்னு தோணுது இந்த மேட்ச். மேபி அவங்க பென் துவாரசி வந்து அந்த அளவுக்கு லைக் ரொம்ப சேஞ்ச் பண்ண மாட்டாங்கன்னு தோணு. ஏன்னா லாக்கி ஃபர்கூசன் எடுத்துன்னு வந்தோம் கிளிக் ஆகல. அதுவும் பார்லெட்டும் எடுத்துன்னு வந்துட்டாங்க. பார்லெட்டும் வந்துட்டு அந்த அளவுக்கு லைக் நல்லா போட்டாலுமே அவரும் அடிச்சுட்டாங்க. ஸோ எனக்கு என்னமோ பரவாயில்ல இந்த மேட்ச் நம்ம கண்டிப்பா ஜெயிப்போம் அப்படின்னு ஐ திங்க் தே வில் கோ வித் த சேம் ஸ்குவாட். ஸோ நம்ம எஸ்ஆர்எஸ் பக்கம் வருவோம். ஸோ எஸ்ஆர்எஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறியா? எஸ்ஆர்எஸ் எப்படி போகணும்னு நான் சொல்லிடுறேன். என்ன சேஞ்ச் எதிர்பார்க்கறேன்னு சொல்லிடுறேன். ஓப்பனிங் டிராவிஸ் ஷேக், நம்பர் 3 இசான் கிஷன், நம்பர் 4 ஹென்ரிக் கிளாசன், நம்பர் 5 ரவிச்சந்திரன் ஸ்மரன், நம்பர் 6 சலீர் அரோரா, நம்பர் 7 நிதிஷ் குமார் ரெட்டி, நம்பர் 8 பேட் கமின்ஸ், நம்பர் 9 பேர் சிவாங் குமார், நம்பர் 10 சகீப் ஹுசைன், நம்பர் 11 ஈசான் மலிங்கா, நம்பர் 12 பேஸ்ட் ஆன் தி கண்டிஷன் வந்து அர்ஸ்து பேவா அப்படி இல்லைன்னா பிரஃபுல் இங்கேவா அப்படின்னு பார்ப்பாங்க. நான் இங்க என்ன பண்றேன்னா அனிகேத் வர்மாவை வெளில எடுத்திருக்கேன். ஸ்மரனை வந்து ஸ்டார்டிங் பண்ணுவான்னு எதிர்பார்க்கறேன். ஏன்னா அனிகேத் வர்மா வந்து சுத்தமா வந்து இந்த ஃபார்ம்லே இல்ல. அடிக்க போய் எங்கெங்கயோ போற பால் அவுட் ஆயிடுறாரு. ஸ்மரன் ஒரு மேட்ச் தான் ஆடி இருக்காரு, 15 ரன் அடிச்சிருக்காரு. அவர் டிராப் பண்ணுவாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. சோ வந்து அந்த ஒரு சேஞ்ச் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கறேன். ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு அந்த சேஞ்ச் பண்ணுவாங்கன்னு நானும் எக்ஸ்பெக்ட் பண்றேன். பட் ஆனா நம்ம பார்ப்போம் என்னன்ட்டு அவங்க என்னென்ன சேஞ்ச்லாம் பண்றாங்கன்னு. பட் ஸ்டில் அவங்க வந்துட்டு ரொம்பலாம் லைக் சேஞ்ச் பண்ண அவசியம் இல்லை. இஃப் தே லாஸ்ட் தட் மேட்ச் ஆல்சோ அவங்களுக்கு வந்து அந்த ஒரு அந்த ஆவரேஜ் லா ஆஃப் ஆவரேஜ் மாதிரி தான் தோத்தாங்கன்னு தோணுது. ஏன்னா தொடர்ந்து 5 மேட்ச் ஜெயிச்சாங்க இந்த ஸ்குவாட் வச்சு தான். ஸோ அவங்க வந்துட்டு அந்த சேஞ்ச் பண்ணணும். லைக் தே நீட் டு ஜஸ்ட் கோ வித் த ஃப்ரெஷ் மைண்ட் செட் அண்ட் த பிளே அண்ட் தே ஷுட் பிளே. ஸோ ஆக்சுவலாக நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு லைக் கேம் சேஞ்சஸ் இந்த ப்ரெடிக்ஷனுக்கு வருவோம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம நீ பஞ்சாப் பக்கம் பேசிடு. ஸோ பஞ்சாப்ல வந்துட்டு யார் கேம் சேஞ்சரா பண்ண நினைக்கிற இந்த மேட்ச்ல? பஞ்சாப் பொறுத்த வரைக்கும் நான் வந்து 2 பேர் எடுக்கிறேன் இந்த வாட்டி வந்து. ஒன்னு ஐயர் த கேட். 2 மேட்சா சரியா பெரிய பார்ட்டிக்கு வரல. போன மேட்சும் வந்து ஒரு இன்சைட் ஜெயிச்சு அவுட் ஆயிட்டு, அதுக்கு போன மேட்சும் வந்து பெருசா அடிக்கல. ஸோ வந்து இனி கன்ஃபார்ம் ஸ்டெப் அப் பண்ணுவாரு. கன்ஃபார்ம் அவர் ஐயர் ஷோ இருக்குன்னு எதிர்பார்க்கறேன். அதே மாதிரி வந்து கூப்பர் கான்லி அவரும் வந்து இந்த பிட்ச் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லா சூட் ஆகும். அவரும் வந்து ஒரு நல்ல இன்னிங்ஸ் ஆடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. ஸோ நான் அவங்க 2 பேரும் எடுக்கிறேன். ஓகே. அண்ட் பவுலிங்ல பவுலிங்ல நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்சும் திருப்பி நான் வந்து அர்ஷ்தீப் சிங்கை தான் எடுக்கிறேன். போன மேட்சும் எடுத்தேன், 60 ரன் கொடுத்தாரு. போன மேட்ச் 28 ரன் 4 ஓவர் 2 விக்கெட் பியூட்டிஃபுல்லா ஒரு கம்பேக் கொடுத்தாரு. அதான் சொல்றேனே, ஃபார்ம் இஸ் டெம்பரரி, கிளாஸ் இஸ் பர்மனன்ட். அவருக்கு ஒரு எக்ஸாம்பிளா போன மேட்ச் காமிச்சாரு. நான் இந்த மேட்ச் அர்ஷ்தீப் சிங் எடுக்கிறேன். அதே மாதிரி பாட்லெட் ஆனா பாட்லெட்டும் இந்த உள்ள கொண்டு வருவார் லெஃப்ட் ஹேண்டருக்கு பால. அவரும் டேஞ்சரா இருப்பாரு. இவங்க 2 பேர் பிக் பண்ணலாம். ஓகே. ஸோ ஆக்சுவலா நான் வந்துட்டு லைக் பஞ்சாப்ல வந்துட்டு நீ ஸ்ரேயஸ் ஐயர் பிக் பண்ணிருக்க. பட் ஆனா அவர் என்னமோ இந்த யாரோ கண்ணு வச்சிட்ட மாதிரி ஆடுறாரோன்னு ஃபீல் ஆகுது. ஏன்னா லாஸ்ட் 2-3 மேட்சா வந்துட்டு அவருக்கு லைக் டச்லயும் இல்ல. அண்ட் ஆல்சோ அவர் ரொம்ப ரொம்ப வந்துட்டு கன்ஃபியூஸா கொலாப்ஸ் ஆயிட்டாங்க ஆக்சுவலா. நேத்து போன மேட்ச் வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அந்த டீப் இந்த கிரீஸ் இருப்பாரு இந்த ஸ்டான்ஸ் ஹிட்டிங் போவாரு. ஆனா போன மேட்ச் வந்து அவர் அடிக்கலாமா வேணாமான்ற இதுல வந்து கொஞ்சம் முன்னாடி இருந்தாரு. அங்க அவர் ஆக்சுவலி ஸ்லாட்ல இருக்க பால் இருக்கு அவரு பொறுத்த வரைக்கும் இந்த ஜோன்ல இருக்க பால் அதை சிங்கிளாட போய் இன்சைட் ஜோயின் அவுட் ஆயிட்டாரு. அதுக்கு போன மேட்ச் பாத்தீங்கன்னா ஒரு ஆஃப் டே தான் 30 ரன் அடிச்சாரு. ஆனா வந்து எப்பவுமே அவர் ஆடுற அந்த ஃபில் ஆடல. சோ இன்னைக்கு வந்து அதெல்லாம் போய் அந்த சொல்ற மாதிரி அந்த கண்ணு டிஸ்டி எல்லாம் கழிச்சுட்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சோ இன்னைக்கு பெர்ஃபார்ம் பண்ணுவார் எதிர்பார்க்கறேன். அண்ட் ஆல்சோ நீ பவுலிங்ல பாத்தீங்கன்னா எஸ்ஆர்எஸ்க்கு வந்துட்டு லைக் அந்த மாதிரி த்ரெட்டனிங் பவுலர்ஸ் யாருமே கிடையாது. இந்த ரன் நிறுத்தக்கூடிய பவுலர்ஸ் ஸோ அந்த மாதிரி தான் இருக்காங்க. அண்ட் பேட் கமின்ஸ் மேபி டேஞ்சரா இருக்கலாம் ஸ்ரேயஸ் ஐயருக்கு. ஸோ ஏன்னா பேட் கமின்ஸ் லைக் அடிக்க பார்த்து மேபி அவுட் ஆகிற பேட்ஸ்மேன்ஸ் இருக்காங்க.
ஸோ பேட் கமின்ஸ் ஆல்சோ வில் பி த கீ. ஸோ நான் அவரை தான் வந்து நான் கேம் சென்சர் எடுக்கிறேன் இந்த மேட்ச். ஸோ எஸ்ஆர்எஸ் சைடில் வந்து நான் ஐம் கோயிங் வித் பேட் கமின்ஸ். அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட் வந்துட்டு பேட்டிங்ல பார்த்தீங்கன்னா ஐம் கோயிங் வித் கிளாசன், ஹென்ரிக் கிளாசன். ஸோ உங்களுக்கே தெரியும் அவர் என்ன மாதிரி தரமான இன்னிங்ஸ் ஆடிட்டு இருக்காரு அப்படின்ட்டு. கன்சிஸ்டண்டா 30s and 40s அடிச்சுட்டு இருக்காரு. லாஸ்ட் மேட்ச் தான் ஒரு லைக் ஆஃப் அவருக்கு, பட் அதுவுமே அது ஒரு எக்ஸலன்ட் கேட்ச். ஸோ அந்த கேட்ச் வந்துட்டு லைக் டிசர்வ்ஸ் தட் விக்கெட். ஸோ அந்த கேட்ச் பிடிச்சனால அவருக்கு வந்துட்டு அந்த மேட்சும் அவர் லைக் அந்த அளவு ஸ்கோர் பண்ணல. ஐ எம் திங்கிங் திஸ் டைம் லைக் பஞ்சாப்லயும் அந்த மாதிரி லைக் கிளாஸ் அவுட் ஆக்கக்கூடிய பவுலர்ஸ் யாருமே இல்லை. ஏன்னா லைக் த்ரெட்டனா இருக்கிறது வந்து யுஸ்வேந்திர சகல். ஸோ அவரை வந்து அவர் வந்துட்டு பார்த்து ஆடிட்டாரு அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அவள் தான் திருவிழா தான். கிளாசன் லைக் கிளாசன் காட்டுல மழை தான். ஸோ கிளாசன் வந்துட்டு ஐ எம் கோயிங் வித் கிளாசன் திஸ் டைம். யா ஸோ நெக்ஸ்ட் நம்ம கேம் சேஞ்சஸ் பேசியாச்சு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் நம்ம லாஸ்ட் செக்மெண்ட் வந்துடலாம். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ப்ரெடிக்ஷன். ஸோ ரித்து உன்னோட ஸ்டைல்லேயே உன்னோட ப்ரெடிக்ஷன் கொடுத்துரு இந்த மேட்ச்க்கு. இல்ல இன்னொரு பாயிண்ட் நான் சொல்ல விரும்பினேன். ஓகே, கிளாசன் விக்கெட்டை எடுத்தே ஆகணும். எனக்கு அதே மாதிரி சஹாலும் வந்து போன மேட்ச் சரியா போலிங் கொடுக்கல. ஆக்சுவலி அந்த பிச் அசிஸ்டன்ஸ் இல்ல. அதெல்லாம் இருந்தாலும் வந்து அவர் எந்த பிச்சா தான் 4 ஓவர் போடுவாரு. ஆனா இன்னைக்கு அது பண்ண மாட்டாருன்னு நினைக்கிறேன். ஒரு வாட்டி போன மேட்ச் தப்பு பண்ணாரு, மிஸ் அவுட் பண்ணாரு. இந்த வாட்டி இது நடக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து சஹல் கம் இன் த பார்ட்டின்னு நினைக்கிறேன். சரி நம்ம ப்ரெடிக்ஷன் கேட்டிருக்கீங்க, போயிடலாம். இங்க பாருங்க, அபிஷேக் சர்மா இன் அண்ட் ஆஃப், ஆனா ஆரஞ்ச் கப்ல இருக்காரு. ஓகேவா, ஒன்றும் சொல்ல முடியாது, ஃபார்ம்ல இருக்காரு. ஹாவி செட்டியா ஃபார்மை கொண்டு வந்துட்டாங்க, அவரும் ஃபார்ம்ல தான் இருக்காரு. நம்பர் 3 இஷான் கிஷனே, அவரும் ஃபார்ம்ல தான் இருக்காரு. இங்க பாத்தீங்கன்னா பிரப்சிமரன் சிங் 2 மேட்சா அடிக்கல, ஆனா அவரும் ஃபுல்லாவே ரன் அடிச்சிருக்காரு. பிரியான்சாரியா 10 பால் 30 ரன் அடிச்சுட்டே தான் இருக்காரு. கூப்பர் கான்லி போன மேட்ச் அடிக்கல, அதுக்கு போன மேட்ச் அடிச்சாரு. அது மாதிரி மிக்சடா தான் இருக்கு. இந்த டாப் 3ன்னு பார்க்கும்போது அந்த ஏஜ் மேபி இவங்களுக்கு இருக்கு, எஸ்ஆர்எச்க்கு இருக்கு. நம்பர் 4ல இருந்து நம்ம வருவோம். நம்பர் 4 இங்க ஐயர் த கிரேட். அங்க நம்பர் 4 வந்து யாரோட போறா, கிளாசன், ஈவன்லி பாய்ஸ். 2 பேருமே பியூட்டிஃபுல்லா ஆடிட்டு இருக்காங்க. கேம் எடுத்துட்டு போய் ஆடுற எபிலிட்டி இருக்கு, அக்ரெசிவ் ஆடுற எபிலிட்டியா இருக்கு. நம்பர் 5 நிதிஷ்குமார் ரெட்டி வந்து ஒரு இன்ஜுரியில இருந்து வராரு. நம்பர் 5 இங்க சூர்யான் செக்டே ஆட போறாரு. 2 பேருமே வந்து சூர்யான் செக்டேவும் வந்து இந்த டோர்னமெண்ட் ரன் அடிக்க முடியும் ப்ரூவ் பண்ணிட்டாரு. நிதிஷ்குமார் ரெட்டி ஆல்ரெடி ப்ரூவன் கஸ்டமர் தான். நம்பர் 6 இங்க வந்து மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் வருவாரு. அங்க பாத்தீங்கன்னா நம்பர் 6ல வந்து உங்களுக்கு ரவிச்சந்திரன் ஸ்மரன் வராரு. நம்பர் 6 எங்க ஸ்டாய்னிஸ் வந்து பேசி பிரோஜனம் இல்ல. அதே மாதிரி இந்த பேட்டிங் டெப்த். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா 7, 8, 9ல சசாங் சிங் உங்களுக்கு வராரு. அதுக்கப்புறம் வந்து மார்க்கோ யான்சன் வராரு, சேவியர் பாட்லெட் வராருன்ற போது அந்த பேட்டிங்கோட டெப்த் டீப் உங்களுக்கு இருக்குன்னு அப்படின்னு நான் பாக்குறேன். அந்த ஏஜ் இங்க பஞ்சாபுக்கு இருக்கு. பவுலிங் பவர் பிளே அப்படின்னு பார்க்கும்போது பேட் கமின்ஸ் அங்க போட போறாரு, ஹர்ஷிப் சிங் போட போறாரு. கிளாஸ் இஸ் கிளாஸ் 2 பேருமே. அதே மாதிரி வந்து இஷான் மலிங்கா பியூட்டிஃபுல்லா போடுறாரு, பாட்லெட்டும் நல்லா தான் போடுறாரு. விக்கெட் விழுல கடைசி 2 மேட்ச், ஆனா பியூட்டிஃபுல்லா தான் போடுறாரு. ஈவன்லி பாய்ஸ்டா இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா டெத் ஓவர்ஸ்ல நிறுத்துறது அப்படின்னு பார்க்கும்போது பஞ்சாபோட பவுலிங் வந்து ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா வீக்கா இருக்குன்னு சொல்றாங்க. நானும் அக்செப்ட் பண்ணி வீக்கா தான் இருக்கு. ஆனா போன மேட்ச் எஸ்ஆர்எஸ் கூட ஆடும்போது கூட பாத்தீங்கன்னா அவங்க ரன் வந்து இல்ல, எஸ்ஆர்எஸ் கூட ஆடுற மேட்ச் சொல்றேன் நான். ஆக்சுவலி எஸ்ஆர்எஸ் கூட கடைசி மேட்ச் அதான் சொல்றேன். பாத்தீங்கன்னா சரியான ஒரு ரன் 10 ஓவருக்கு 130 அடிச்சிட்டாங்க. அங்க இருந்து 210 தான் அடிச்சாங்க. ஆக்சுவலா வந்து டெத் ஓவர்ல வந்து ஸ்டார்டிங்ல ரன் கொடுத்தாலும் டெத் ஓவர்ல வந்து பாட்லெட்டா இருக்கட்டும், யான்சனா இருக்கட்டும், அந்த கண்ட்ரோல் கொண்டு வராங்க. விக்கெட் எடுக்கலாலும் கண்ட்ரோல் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஏஜ் உங்களுக்கு இருக்கோ அப்படின்னு நினைக்கிறேன். அதனால வந்து நான் பஞ்சாபோட போறேன். பஞ்சாப் இஸ் கோயிங் வித் திஸ் மேட்ச் வித் த ஹெட்ஜ் ஆஃப் 55-45 நினைக்கிறேன். 2 மேட்சோட தோத்துருக்காங்க. சம மிருக பசியில வருவாங்க, அடிச்சு நவுத்திடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ ஆக்சுவலா நான் என்னோட ப்ரெடிக்ஷன் தரேன். ஆக்சுவலா நான் வந்துட்டு ப்ரெடிக்ஷன் எப்படி பார்க்கறேன்னா, இந்த மேட்ச்ல வந்துட்டு எஸ்ஆர்எச் பாத்தீங்கன்னா பேட்டிங்ல பயங்கர ஸ்ட்ராங், ஓகேவா. பட் ஆனா அவங்க பவுலிங்ல அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் கிடையாது. இந்த சைடு பாத்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட். லைக் என்னதான் வந்தாலுமே அவங்க வந்துட்டு பவுலிங்ல லைக் சரி எப்படி சொல்றது, பேட்டிங்ல வந்துட்டு பஞ்சாப் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் அவங்களும் பாத்தீங்கன்னா லைக் பவுலிங்ல வீக் தான். ஸோ ஆக்சுவலா ஈக்குவலா தான் போயிட்டு இருக்கு. ஸோ ஆனா அவங்க சேசிங்ல நல்லா இருக்காங்க. அந்த கம்பேர்ட் டு எஸ்ஆர்எச், பஞ்சாப் வந்து சேசிங் ரொம்ப ஸ்ட்ராங். ஸோ வந்துட்டு எனக்கு என்னன்னா இந்த மேட்ச்ல எஸ்ஆர்எச் டாஸ் வின் பண்ணி அவங்களுக்கு வந்து என்ன இருக்குன்னா, நான் வந்து பேட்டிங் எடுத்து டிஃபெண்ட் பண்ணலான்ற மாதிரி ஃபீல் ஆகும். அவங்க இருக்கிற பேட்டிங் லைன் இருக்கு, நான் பேட்டிங் போட்டு ரன்னா பயங்கரமா அடிச்சிடுறேன், நான் பவுலிங்ல போட்டு நான் நிறுத்திக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகும். பட் ஆனா அந்த மாதிரி பண்ணாங்கன்னா பஞ்சாப்க்கு அது அட்வான்டேஜ் ஆயிடும். ஏன்னா பஞ்சாப் கடைசி 2 மேட்ச்மே சேஸ் பண்ணி லைக் டிஃபெண்ட் பண்ணி தோத்துருக்காங்க. ஸோ எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, டாஸ்லயே வந்துட்டு பஞ்சாப் ஹேவ் தேர் ஹெட்ஜ். ஸோ வந்துட்டு அவங்க டாஸ் ஜெயிச்சாலும் சேசிங் எடுத்துட போறாங்க. இந்த சேம் எண் வந்துட்டு எஸ்ஆர்எஸ் வந்து டாஸ் ஜெயிச்சாலுமே அவங்க
சேசிங் பண்ண யோசிப்பாங்க. ஏன்னா அவங்க பேட்டிங் டெப்த் இருக்கு. ஸோ ஐ எம் கோயிங் வித் பஞ்சாப் திஸ் டைம் அண்ட் ஐ எம் கிவிங் 52-48. ஸோ இந்த மாதிரி லைக் இருக்கனால அண்ட் ஆல்சோ பஞ்சாப் வந்து 2 மேட்ச் தோத்துருக்காங்க. ஸோ அவங்க 2 மேட்ச் தோத்ததுனால அவங்களுக்கு கண்டிப்பா இந்த மேட்ச் வந்து ஜெயிச்சா ஆகணுன்ற மாதிரி ஒரு இது இருக்கும். அண்ட் ஆல்சோ அவங்க ஜெயிச்சாதான் அந்த டாப் 2ல இருப்பாங்க. அண்ட் இந்த மேட்ச் பஞ்சாப் தோத்துச்சுன்னா டாப் 2 ரொம்ப கஷ்டம். அண்ட் அவங்களும் இந்த மேட்ச் தோத்துனாங்கன்னா அவங்க பாயிண்ட்ஸ் டேபிள் இறங்கிடுவாங்க. ஸோ எஸ்ஆர்எஸ் வந்துட்டு மேல வந்துருவாங்க. ஸோ ஐ ஃபீல் லைக் பஞ்சாப் வில் வின் திஸ் மேட்ச் அண்ட் ஐ எம் கிவிங் 52-48. ஸோ வாட்ஸ் யூ டேக் ஆன் திஸ் ரித்து? நானும் பஞ்சாப் தான் கொடுத்துருக்கேன், நீங்களும் பஞ்சாப் தான் கொடுத்துருக்கீங்க. இன்னும் நான் சொல்லிடுறேன், எனக்கு கடைசியா க்ளோசிங் தாட்ஸ் அதாவது சொல்லி முடிக்கலான் இருக்கேன். டாஸ் வந்து குரூசியலா இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டேடியம்ல வந்து இந்த கிரவுண்ட்ல பர்டிகுலர் பிட்ச்ல வந்து சேஸ் தான் பண்ணணும். ஐயர் வந்து ஸ்ரேயஸ் வந்து டாஸ் ஜெயிச்சாருன்னா கண்ணை மூடி கோல் ஃபர்ஸ்ட் தான் சொல்ல போறாரு. நீங்க சொன்னது நான் என்ன யோசிப்பேன்னா, பேட் கமின்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் போன மேட்ச் ஆடினாரு. ஆனா இந்த மேட்ச் அவர் சேஸ் பண்ணுவாரா, டெம்ப்டா இருப்பாரா அவரும், இல்ல ஃபர்ஸ்ட் பேட்டிங் தான் ப்ரிஃபர் பண்ணுவாரா? எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா எஸ்ஆர்எஸ் வந்துட்டு பேட்டிங் ஃபர்ஸ்ட் தான் பண்ணணும். ஏன்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணாதான் அவங்களுக்கு வந்துட்டு லைக் டிஃபெண்டிங் தான் அவங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு கம்பேர்ட் டு லைக் சேசிங். ஸோ எனக்கு என்னன்னா பேட் கமின்ஸ் வில் பேட் ஃபர்ஸ்ட். பட் ஆனா இந்த பிட்ச்ல வந்துட்டு அவங்க லைக் லாஸ்ட் மேட்ச் ஆடுனதுல வந்துட்டு டாஸ் தோத்து தான் பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆனாங்கன்னு நினைக்கிறேன் எஸ்ஆர்எச். இல்ல ஜெயிச்சிட்டாங்க. இல்ல நான் இதுல ஹைதராபாத்ல கேக்குறேன். லைக் எஸ்ஆர்எச் கேட்க நடந்துச்சுல, அதான் அதுல டாஸ் ஜெயிச்சு பேட்டிங் எடுத்தாங்க. ஓ ஓகே. ஸோ அதான். ஸோ அப்படின்னும் போது டாஸ் ஜெயிச்சு பேட்டிங் ஃபர்ஸ்ட் தான் எடுக்கிறாங்க. ஸோ ஐ ஃபீல் எஸ்ஆர்எச் வில் பேட் ஃபர்ஸ்ட் இன் திஸ் மேட்ச் அகெயின். பட் ஆனா பஞ்சாப் மட்டும் டாஸ் ஜெயிச்சிச்சுன்னா அவங்க நான் வந்து டிஃபெண்டிங்ட்டாங்கன்னா ரொம்ப லைக் அவங்களுக்கும் அது ஈஸி ஆயிடும். ஸோ 2 சைடுமே பார்த்தீங்கன்னா பஞ்சாப் தான் ஃபேவரா இருக்கு. பஞ்சாப் தப்பு பண்ண மாட்டாங்க. ஆனா எனக்கு அந்த அதான் டாஸ் வந்து குரூசியலா இருக்கும். அதான் சொல்றேன், ஸ்ரேயஸ் கன்ஃபார்ம் சேஸ் தான் பண்ணுவாரு. ஆனா பேட் கமின்ஸ் வந்து என்ன பண்ண போறான்னு தெரியல. ஆனா எனக்கு இன்னும் இன்னைக்கு வந்து டாஸே பஞ்சாப் ஜெயிக்குமோன்னு தோணுது. 2 டாஸ் தொடர்ந்து தோத்துருக்காங்க அவங்க. அதனால அது நடக்க வாய்ப்பு இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒரு நல்ல விஷயம் என்னன்னா அவங்க டாஸ் தோத்துறது நல்லது. ஏன்னா அவங்களுக்கே வந்து அந்த கன்ஃபியூஷன் ஆயிடும். ஸோ நம்ம பேட்டிங் எடுக்கலாமா இல்ல சேஸ் பண்ணலாமா அப்படின்ட்டு. ஆனா அவங்க வந்து மும்பையோட பாத்தீங்கன்னா 240 வந்து சேஸ் பண்ணி ஜெயிச்சாங்க. இந்த வந்து என்ன அவங்க மைண்ட் செட், நீங்க சொன்ன டாஸ்ல அவங்களுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு. இந்த குழப்பம் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த குழப்பமே கிடையாது, சேஸ் தான் பண்ண போறாங்க. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. அண்ட் ஆல்சோ நான் வந்துட்டு இந்த மேட்ச்ல ஆக்சுவலா ஒருத்தர் பத்தி பேச மறந்துட்டேன். எனக்கு என்னமோ இந்த மேட்ச் நிதிஷ்குமார் ரெட்டி வந்து நல்லா ஆடுவாருன்னு ஃபீல் ஆகுது. ஸோ இந்த பிட்ச்ல அவர் அந்த டக்குன்னு அந்த லைக் பவுலர்ஸ்க்கு வந்துட்டு அதையும் சொல்லிடுறேன். நிதிஷ்குமார் ரெட்டி வந்து ஃபிட்டின் தகவல் வந்திருக்கு. அவர் ஃபுல்லி ஃபிட்டான்னு தெரியல, ஆடுவாரா இல்லையான்னு தெரியல. அதையும் சொல்லிடுறேன். ஓ ஓகே ஓகே. ஏன்னா வந்துட்டு நான் நிதிஷ்குமார் ஏன் சொல்றேன்னா அந்த டக்குன்னு அந்த 5th ஓவர் 6th ஓவர் போற பவுலர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ரூஷலா இருக்காங்க லைக் எஸ்ஆர்எச் பொறுத்த வரைக்கும். ஏன்னா நீங்க பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே கூட ஒரு மேட்சா இருக்கட்டும், ஸோ அதுலயும் அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு. ஸோ அவர் தான் வந்துட்டு இங்க விக்கெட் எடுக்கக்கூடிய ஒரு பவுலரா இருக்காரு. அதாவது அன்எக்ஸ்பெக்டடா எடுக்கிறாரு விக்கெட். ஸோ அந்த மாதிரி பவுலர்ஸ் ஆடுறது கொஞ்சம் கஷ்டம்னு ஃபீல் ஆகுது பஞ்சாப்க்கு. ஸோ நம்ம அதை பொறுத்து வந்து பார்ப்போம். ஸோ ஆக்சுவலாக இந்த மேட்ச் பத்தி எல்லாமே பேசாச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ க்ளோசிங் தாட்ஸும் கொடுத்தாச்சு. ஸோ இதோட நம்ம இந்த மேட்சோட லைக் ரிவ்யூ பண்ணுவோம். அண்ட் ஆல்சோ லைக் இந்த மேட்ச் வந்து ஒரு ரன் ஃபீஸ்டா இருக்கும். ஸோ மறக்காம இந்த மேட்சை பாருங்க. அண்ட் ஆல்சோ இந்த ஐபிஎல் லைக் நல்லா என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ மேட்ச் 49 வந்தாச்சு. ஸோ கிட்டத்தட்ட ஐபிஎல் முடிய போகுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லா மேட்சும் நீங்க பார்த்து லைக் சந்தோஷப்பட்டு அண்ட் ஆல்சோ உங்க ஃபேவரட் டீமை சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது இந்த மேட்ச்ல. ஸோ ரித்து, இந்த மேட்ச் இதோட முடிச்சுக்கலாம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் திஸ் வீடியோ. அண்ட் ஆல்சோ லைக் வியூவர்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ். ஸோ நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் லைக் இதே மாதிரி மீட் பண்ணுறோம் உங்களை. பாய்.